Hello friends, வணக்கம் and welcome to Deep's Tamil Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம தட்டப்பயிறு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் தட்டப்பயிறு இது வந்து நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். அப்பதான் ஈஸியா குக் ஆகும். அப்புறம் குக் பண்றதுக்கு ஒரு 1/2 an hour முன்னாடி ஒரு 3/4 கப் அரிசி தண்ணில ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 தக்காளி, அப்புறம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 7 பல்லு பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி, 3 வரமிளகா, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வந்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு ஜஸ்ட் வாசனைக்காக, அதுக்கப்புறம் அந்த பட்டை கிராம்பு இருக்கு இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நல்லா உங்களுக்கு வாசனை வரும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், வரமிளகா பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 தக்காளி. ஸோ தக்காளி சீக்கிரமாக குக் ஆகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி அது நல்லா மசியணும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த தண்ணியும் அந்த தட்டைப்பயிறு அரிசியும் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் யூஸ்வலாக வந்து ரைஸ் குக் பண்ண எந்த கப்பில் வந்து 1 கப் எடுத்துருக்கணும் அதுலேயே 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுவேன். தட்டைப்பயிறு இருக்கிறதுனால ஒரு 50 ml சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ நல்லா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் பிரியாணி மசாலா தூள், இது வந்து ஆப்ஷன், வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, நம்ம ஃபஸ்ட்லேருந்தே உப்பு போடல இல்லையா, தக்காளிக்கு மட்டும் கொஞ்சம் போட்டோம். ஸோ கரெக்டான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா தழை இருந்ததுன்னா கூட ஒரு 5-6 புதினா தழை ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசிலுக்கு மட்டும் குக் பண்ணிக்கோங்க. ஸோ 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்க விட்டுருங்க. இறங்கினதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆகிடுச்சு, பிரியாணிக்கு ஈக்குவலாக. ஸோ இது வந்து நான் மேலே இருக்க அந்த பட்டை கிராம்பெல்லாம் ஒரு பக்கமாக இருக்குது, ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்து போட்டுறேன். ஸோ தட் சாப்பிடும்போது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக குக் பண்ணிடலாம், ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம். ஸோ பேச்சுலர்ஸ்க்கு இல்லை ஒர்க்கிங் உமனுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபி. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் தயிர் பச்சடி கூட சாப்பிட்லாம், அப்பளம் வடகம் கூட சாப்பிட்லாம். நல்லா காரமாக செஞ்சுட்டிங்கன்னா சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தீப்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். பாய்.